ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு சாரியில் அம்பர்லா டாப் கட் பண்ண போகிறேன். அந்த வீடியோ தான், டெய்லரிங் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த சாரீ தாங்க, இது வந்து புது சாரீ தான், ஆனால் ஓல்டு டிசைன், சும்மா ஒரு எதுக்கோ கிஃப்டாக வந்ததுன்னு வைங்களேன். இது வந்து லைனிங் கிளாத்தில் இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறேன். அதாவது ஆல்ரெடி பார்க்குறவங்களுக்கு தெரியும், தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே நான் டெய்லரிங் வீடியோ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத. வீக்லி 2 வீடியோ, அதாவது வாரத்துக்கு ஒரே ஒரு கிளாத்து தான் ஸ்டிச் பண்ணாலுமே 2 வீடியோவாக நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றக்காக தான். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா லைனிங்கில் டாப் மார்க் பண்ணிகிட்ருக்கேன், பேக் பார்ட்டு தான் மார்க் பண்ணியிருக்கேன். கீழே ராயேஜுக்கு லைன் போட்டுட்டு 1/2 இன்ச்சு அடித்து திருப்புறக்காக லைன் போட்டு, அதுக்கப்புறமா லென்த்து ப்ளஸ் 1/2 இன்ச்சு ஷோல்டர் தையலுக்காக சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு, அதுலேருந்து நெக் ரவுண்டு அப்புறம் ஷோல்டர் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இப்போது நெக்கும் மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்கேலில் லைன் போட்டுக்கலாம். இப்போ ஷோல்டர் பார்த்திங்கன்னா, இது வந்து பாடி மெஷர்மெண்ட்டில் எடுத்ததுனால நான் ஷோல்டர் வந்து அதில் எடுக்க முடியல. அதனால் மேலே எவ்வளோ அந்த நெக்கும் ஷோல்டரும் லென்த் எவ்வளோ இருக்கோ அந்த லென்த்தே இந்த சைடில் வச்சுட்டேன். எனக்கு வந்து 8.5 இன்ச்சு தேவைப்படுது. அதாவது ஆம் ஹோல் ரவுண்டு வந்து 8.5 இன்ச்சு தேவைப்படுது. அதுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸை நான் அப் அண்ட் டவுன் பண்ணிக்குவேன். அப்படி பண்ணலாமான்னா பண்ணிக்கலாம். நெக் ரவுண்ட் பார்த்திங்கன்னா, இது பேக் பார்ட்டு தான், ஆனால் ஃப்ரண்ட்டு நெக்கோட டிசைனை நான் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், ஓ இது பேக் பார்ட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலுமே நெக்கு வந்து நான் கட் பண்ண போகிறதில்ல. எப்படி இருந்தாலும் கேன்வாஸில் தான் மார்க் பண்ணி அடித்து கட் பண்ண போகிறேன். ஓகே, இது வந்து அந்த ஸ்ட்ரோக்குக்காக 1/4 இன்ச்சு விட்டுட்டு, அதுக்கு கீழே 1/2 இன்ச்சு ஷோல்டர் தையலுக்காக விட்டுட்டு, அதுக்கப்புறமா ஆம் ஹோல் ரவுண்டு வந்து நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது செஸ்ட் ரவுண்டோட ஆம் ஹோல் ரவுண்டு நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக செட் ஆகுதா அப்படின்றத நான் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம கட் பண்ணவே ஆரம்பிக்கணும். இப்போ வந்து அது வந்து செட் ஆகலை, அதிகமாக வருது. நமக்கு வந்து 8.5 இன்ச்சு தான் தேவை. அதனால் பாக்ஸை கொஞ்சம் மேலே தூக்கி போட்டிருக்கேன். அப்படி பண்ணலாமான்னா பண்ணலாம். நமக்கு அந்த ஆம் ஹோல் ரவுண்டு கரெக்டாக வரணும், அதுதான் முக்கியம். அந்த 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுனா பாக்ஸை அப் அண்ட் டவுன் பண்ண தேவையில்லை, அந்த வளைவை மட்டும் அப் அண்ட் டவுன் பண்ணால் போதும். இதுக்கு ரொம்பவுமே டிஃப்ரெண்ட் வந்ததுனால பாக்ஸை மேலே பண்ணியிருக்கேன். இப்போ நாம் அந்த 1/2 இன்ச்சுக்கு கீழே இருந்து செக் பண்ணும்போது 8.5 இன்ச்சு வந்துருச்சு, கரெக்டாக இருக்குது. அதனால் நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ண போகிறோம். அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு இந்த பேக் பார்ட்டை வச்சு அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்க போகிறோம். ஆம் ஹோல் ரவுண்டு மட்டும் ஒரு 1/2 இன்ச்சில் வளைவு கொடுத்து கட் பண்ண போகிறோம், அவ்வளோதான் பண்ண போகிறோம். இதுதான் ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணியாச்சு. இப்போ அந்த பீஸை எடுத்துக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நெக் ரவுண்டு பார்த்திங்கன்னா, ஃப்ரண்ட்டு வந்து அந்த ட்ரெண்டிங் டிசைன் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து ஸ்டிச்சிங் வீடியோவில் நான் காட்டுறேன். இது ஃப்ரண்ட் பார்ட்டுங்க, அது மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பேக் பார்ட்லேயே நான் அந்த நெக் டிசைன் வேறு மார்க் பண்ணிட்டேன். அது ஸ்டிச்சிங்கில் பார்த்துக்கலான்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன். இப்போ அந்த டிசைன் சும்மா லைன் மார்க் பண்ணிவிட்டு, எப்படி இருந்தாலும் கேன்வாஸில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ ஆம் ஹோல் ரவுண்டு கிட்ட அந்த 1/2 இன்ச் எடுத்து, அதுக்குள்ளே என் பையன் பாருங்கள் எரேசர் தூக்கி வீசுகிறான். 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணி கையிலேயே வளைவு போட்டுக்கலாம். இந்த டெய்லரிங் மெட்டீரியல்ஸ் ஆம் ஹோல் ஸ்கேலு அது இதுன்னு எதுவுமே என் கையில் இல்லை இப்போதைக்கு. ஓகே, இப்போ நம்ம அந்த ஃப்ரண்ட் பார்ட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த நாச் மட்டும் மறக்காமல் போட்டுக்கணும். இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா, ஃபுல் லென்த்து ஸ்லீவ் தான் நான் மார்க் பண்ண போகிறேன். அதில் ராயேஜுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சு அடிக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேல் லைன் போட்டுக்கலாம். அங்கேருந்து ஃபுல் லென்த்து அதோட ஒரு 1/2 இன்ச் ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்து அதுக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இது பஃப் ஸ்லீவுன்றதுக்காக அதுக்கு மேலே ஒரு 3 இன்ச்சில் ஒரு லைன் போட போகிறேன், ஒரு மார்க் போட போகிறேன் எக்ஸ்ட்ராவாக. அதுக்கு முன்னாடி கீழே ஆம் ஹோல் ரவுண்டு, அந்த கை ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். அது வந்து ஸ்டிச்சிங்க்காக 1 இன்ச்சு மட்டும்தான் விட்டுருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பஃப் ஸ்லீவுக்காக மேலே அந்த 3 இன்ச்சு லைன் போட்டிருக்கேன். அப்புறம் வழக்கம் போல் இந்த ஸ்லீவ் ரவுண்டுக்காக 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு, ஆம் ஹோல் ரவுண்டு 8.5 இன்ச்சு வந்துச்சு இல்லைங்களா, அந்த கார்னர்லேருந்து அந்த 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து 1 இன்ச்சு தான் ஸ்டிச்சிங்க்கு கிடச்சிச்சு, நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஓகே, இப்போ வந்து ஸ்லீவ் ரவுண்டு வழக்கம் போல் எப்படி மார்க் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லீவ் இதில் இருந்த சென்ட்ரலில் லைன் இருக்கு பாருங்கள், அதுதான் ஸ்லீவோட லென்த்து. அங்கேருந்து 3 இன்ச்சில் வந்து ஒரு மார்க் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு.
அதுக்கப்புறமா 1.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த 3 இன்ச்சு டு ஆம் ஹோலுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம், ஆம் ஹோல் ரவுண்டு வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த 3 இன்ச்சுக்கு கீழே 3/4 இன்ச்சில் ஒரு மார்க்கும், அந்த 3/4 இன்ச்சுக்கு கீழே 1/2 இன்ச்சில் ஒரு மார்க்கும் கட் பண்ண போகிறோம். அந்த 3/4 இன்ச்சிலேருந்து வளைவாக அந்த 1.5 இன்ச்சில் போய் ஜாயின் பண்ண போகிறோம். கீழே ஒரு இன்ச்சுக்கு அப்படியே லென்த்தாக லைன் போட்டுட்டு இந்த அந்த லைன் நேர்கோடு இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து 1/2 இன்ச் அதை அப்படியே கொண்டு போய் ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஆம் ஹோல் குடஞ்சி கட் பண்ணோமே அதுவுமே அப்படி தான் மார்க் பண்ணிவிட்டு மேலே 1.5 இன்ச்சு கேப்பில் அந்த பஃப் ஸ்லீவுக்காக ஒரு மார்க்கும் பண்ணி ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த நாச்சு எல்லாமே போட்டுட்டு இப்போ பஃப் ஸ்லீவெல்லாம் தைச்சிட்டு அப்புறமா அதை இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து மீதி இருக்கிற கிளாத்தில் அந்த லென்த் எவ்வளோ வருதோ அவ்வளோ லென்த் மட்டும் வச்சு அம்பர்லா ஃப்ராக்குக்காக பாட்டம் பீஸ்க்காக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே ஹிப் ரவுண்டும் அப்புறம் லென்த்து தேவையான அளவும் மார்க் பண்ணி அப்படியே கோன் ஷேப்பில் போட்டுட்டு அந்த கொடை மாதிரி அம்பர்லா ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்தாச்சு.